என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை, காண தவறாளீர்கள். எத்தனை ரீலுங்க? இன்னைக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாங்க காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோத்துரு போயா. எனக்கு ஒரு சீட் கொடுப்பா, முதல்ல காசு வை. முட்டா சத்தம் சிந்து வடிவியா? மறந்துட்டியா? சோர்தி மறலையா? போயவல தம்பி அண்ணா கும்பிடுறது கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாங்க, நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது. நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க. காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? வந்து என்ன வந்து நாகங்க? என்ன நாகனி சோகனிட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல, சர்க்கஸ் கூடாரம் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகன்னிக்கு இல்லைங்க, நாகன்னிக்கு இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மள தான் பாதப்படுவோமே. யோ, அடாடாடாடாடா, ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனிய தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசா கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களா வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பாக்கணும். எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகந்தனத்தனா இருக்கு? அழுகுன முட்டை கேட்டீங்க, அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே, தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி, மூச்சு மட்டும் குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? சொல்ல மாட்டேன். தங்க தங்க நிறுத்துங்க. பாவம், அவர் வளையக்காரரு. அவரை போட்டு ஏன் அடிக்கிறீங்க? அண்ணா, இது என்ன? 50 ரூபா. அண்ணே, இந்த நோட்டை இவன் கிழிஞ்சு போயிரு சொல்ல ஒத்துக்குவேன், அழுக்காயிரு சொல்ல ஒத்துக்குவேன். அண்ணே, இது ஒரு மாதிரி கோயம்புத்தூர் நோட்டாட்டு இருக்கு சொல்ல ஒத்துக்குவேன். சரி. அண்ணே, நோட்டு செல்லாத சொல்றானவன். இப்படி இருந்துச்சுன்னா செல்லாத சொல்லுவாங்க. அப்படி சொல்லுங்க அண்ணே. இத செல்லாதுன்னு சொல்ற உரிமை இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் இருக்குது. யாருக்கு? இதுல கையெழுத்து போட்டிருக்கிறாரு ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவருக்கு தான் இருக்குது. இவன் எப்படி சொல்லாத? ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்க சரிதான். நாம செல்லாதுன்னு சொல்லக்கூடாது. நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட. சந்தா வசூல் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க. அப்ப இந்த மாசம் நம்ம கூடி கொடுப்பீங்களா? சில்லற காசா கொடுப்பேன். ஏன்? அப்பதானே அழுக்கா இருக்கு, கிழிஞ்சிருக்கு, செல்லாது சொல்ல மாட்டீங்க. ஆமா, இது யார் நோட்டுது? என்னதுன்னு? இந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு. நீங்க போங்க, வசூல முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து சேருங்க. அது எதுக்கு சடவெடுத்து? உங்களை எங்க தானே தேடுறது? ஏன்? நேத்து நீங்க கொடுத்த 5 ரூபாய் நோட்ல நடுச்சன்ற ஓட்ட இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணே. ஏண்டா, மனுஷ உடம்புல அங்கங்க 9 ஓட்டை இருக்குது, அத பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 1 ரூபாய் நோட்ல 1 ஓட்டை, அத கேட்க வந்துட்டு அசலூர்காரனா? அப்படி கேட்கறதுக்கு ஆளே இல்ல. முத்துனதாக பறிச்சு போடு, இலச பறிச்சு போட்டுனா அவ்வளவுதான். என்ன பண்ற நீ? மரம் ஏறுங்க.
ஆமா அந்த ஆளோட சுத்திக்கிட்டு இருந்தவன் தானே நீ? ஆனா அந்த ஆளு வேலை வெட்டில இருக்கான். நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் மரமேறி பொழைச்சுக்கணுங்க. ஆமா உனக்கு மலையாளி பழக்கம் இருக்கா? ஓ எவ்வளவு மரமேறி இருக்கிறேன், அந்த ஆளோட சேர்ந்து எவ்வளவு திருடி இருக்கிறேன். நம்ம மட்டும் திருட மாட்டேங்க, நான் பிறகு யோகியனுங்க. எனக்கு ஆளுங்க பத்தாக்குறையா தான் இருக்குது. கூலி விவரத்தையெல்லாம் ஒழுங்கா பேசி முடிச்சுக்குவான். ஒரு மரத்துக்கு 1 ரூபாய் கூலி. 1 ரூபாயா? அட தூ. அடிக்கிறீங்க ஏன் அடிக்கிறீங்க? 1 ரூபாய் கூலிய காலு துப்புறாங்க அவன். நீங்க தான் கூட்டி கொடுத்தாண்ணா. ஏண்டா என் மூஞ்சிய பார்த்தா கூட்டி கொடுக்குற மாதிரியே இருக்கு. போடா. ஏனுங்க அடிக்கிறீங்க? 1 ரூபாய கேவலமா பேசிட்டானே இந்த பேய். ஐயா இங்க நோட்டு பிரச்சனையா? இவன் நோட்டை கேவலமா பேசலன்னு இந்த நாட்டையே கேவலமா பேசிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுனேன்? அது வந்து நீ பேசாத, நான் சொல்றேன்டா. அட 50 ரூபாய் நோட்டை தூக்கி எறிங்க, 100 ரூபாய் நோட்டை போட்டு மிதிங்க, 500 ரூபாய் நோட்டை காத்துல பறக்க விடுங்க. நான் ஏன்னு கேட்க மாட்டேன். நல்லா பாருங்க, எல்லா நோட்டுலையும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு தான் பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆனா 1 ரூபாயில மட்டும்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிருக்கேன். 1 ரூபாய் நோட்டை மதிக்காதவன் இந்த நாட்டையே மதிக்காதவன். எவன் 1 ரூபாய் நோட்டை மதிக்கிறானோ அவன்தான் இந்தியன். ஆமா இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அண்ணா நான் எங்கேயோ இருக்க வேண்டியவன், ஆனா இங்க இருக்கேன். ஏன்? நான் ஒரு இந்தியன். ஆமா ஆமா, இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா சம்பளம் நிறைய கூட்டி கொடுக்கணுங்க. நன்றி. நாளையில இருந்து 1 ரூபாய் கூட்டி தரணுங்க. இப்படி இப்படி சங்கு 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 எதுக்கு இந்த ஆளு இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கற? எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்னதான் சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி நீ உன் வாயால சொல்லு. சொல்லுவான் அவன், சொல்லிடுவான் அவன். சொல்லுவானே சொல்லக்கூடாதுதான், ஆனா சொல்லுவேன். சொல்லியா? மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொன்னங்க, சொன்ன உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. மனுஷனுடைய ஆரம்பமா? அப்படி என்னதான் சொன்ன? ஓ மங்கி. அடடடடடட, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொன்னானா? நீ சொல்ல ஆரம்பிச்சியா? எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? சொல்லலாமா நீ? நான் அப்படி தப்பு சொல்லுவியா? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. டேய் சொல்லுவியா? நீங்க சொல்றது தானே சொன்னீங்க. நிறுத்துங்கயா. டேய் ஏன் ரெண்டு பேருக்கு ஒரு ஆளை போட்டு அடிக்கிறீங்க? ஆதி மனுஷன் மாதிரி. ஆதி மனுஷன் மாதிரியா? குரங்குல இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொல்றாரு. ஆளாலும் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கடா. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னா இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன்னு சொன்னா நான் குரங்காயிருவேன். என்னடா அது பாட்டு? என்ன பாட்டு? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன், கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டு நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ கைதடா கைதட இல்லடா கைய போற. என்ன சொல்லிட்டு தூங்குறான்? என்ன வாயிட இப்படி கட்டிட்டு கிணத்துல போடலாமா? போட்டலாம்டா. ஜனங்க குடிக்கிறது என்ன பண்ணுவாங்க? எங்க சிரிக்கிறாருங்க? சிரிச்சிட்டு போறான்டா. வயசுக்கு பொருத்தம் இல்லாம சம்பந்தம் கெட்ட கணவன் இருப்பேன். நீ கட்டு. நீ கால் நல்லா கட்டுறீங்களா? என்னங்க கிழிஞ்சது போ.
இந்த பொண்ணை கூப்பிடுறேன்டா, வந்தோடனே வாய் நமக்கு சனின. சரி. அம்மா சுந்தரே, அம்மா சுந்தரே. வாங்கய்யா, எப்ப நீங்க? நாங்க அப்பவே வேண்டுமா வந்து உங்க ஒப்பம் கை காலெல்லாம் கட்டி அப்பா டேய், டேய், நல்லா அவங்கடா கடிச்சு கடிச்சு வச்சிட்டு போறா. குடி, கொடுப்பா போடா. எங்க எடுத்துட்டு போறீங்க? ஹலோ 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 டேய், அழகு கை வைக்கல. அடடே வாங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான் வேணும். அம்மனே, ஐயாவுக்கு காப்பி ஒண்ணு வந்து கொடு. என்னது இது? அம்மனியா அங்கங்க பாக்குற, அதை பாரு போட காலையில் பாரு. ஏங்க, ஊருக்குள்ளார பெரிய மனுஷன் இருக்கீங்க, என் பொண்ணை கடத்துறது மட்டும் இல்லாம என்ன வேற இப்படி கட்டி போட்டிருக்கீங்களே? உன்னை இப்படி கட்டி வச்சாதான் உன் பொண்ணை என் பையனை கட்டி வைக்க முடியும். இந்த கல்யாணத்தை நீயோ வேலனோ தடுக்கவே முடியாது. சம்பந்தம் வரட்டுங்களா? வீட்டுக்கு ஏன்டா, வரேன். ஊருக்குள்ளார பெரிய மனுஷங்கிற பேர்ல அநியாயமா பண்றீங்க? டேய், சேலவெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ல, வாய் மூடிட்டு பாட வர்றா, பாடு பாசம். கிடையா